வாரம் தோசை அதுதான் பின்னாடி ஓகே, இன்றைக்கி ஒரு பிரியாணி பண்ணுவோம். ஸோ பண்ண போகிற மாஸ்டரோட அசிஸ்டன்ஸு. சரி, ஓகேப்பா. உங்கள் குருநாத ஜபர் பாயை வேண்டிக்கிட்டு ஆரம்பிங்க. சாமி நல்லா எரியுது. வயிறா சாப்பிட்டு வயிறு எரியுது. வைக்கிறது 3 கிலோ பிரியாணி. இது 300 கிலோ பிரியாணி செய்கிற மாதிரி இது அடுப்பு செட்டப் வேறு. பாத்திரத்தியா ஓகே, அப்படியே ஒன்று ஒன்றா ஆரம்பிங்க. ஃபஸ்ட்டு என்ன இருப்பா? கற்பூர அணையணும் இல்லைப்பா? சரி, ஓகே. என்னப்பா? கோல்டு வின்னர் 400 ml. உனக்கு 1 லிட்டர் தான் வாங்கி கொடுத்தேன். வச்சது எங்கே? அப்படி சொல்ல செட்டு அட்ரஸ் சுத்தமான நீ டிஸ்கவுண்ட் வெளில போ. நீ கிட்டே நீ வரக்கூடாது. எவ்வளோ ஒரு மண்ணு தான் எடுக்கும். இது என்னது? பட்டை, பிரிஞ்சி இலை, லவங்கம், மிளகு. அங்கே பத்தில் என்னென்ன இருக்குது? முட்டை என்ன இருக்குது? வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகா, புதினா, கொத்தமல்லி, இஞ்சி பூண்டு பேஸ்ட் அரைச்சது. அதுக்கப்புறம் காஷ்மீரி சில்லி பவுடர், கேர்டு, நார்மல் சில்லி. அவ்வளோதான். சூடாயிட்டா? ஸ்பூன் இருக்கு. சில்லி ஜென்டிடா. வெங்காயம் போட்டுக்கிறோம். எவ்வளோ சொல்ல? அளவு சொல்ல. தேவையான அளவு. நம்ம வந்து 2.5 கிலோ அரிசி போட்டு பண்ண போகிறோம். ஸோ அதனால் 900 கிராம்ஸ். 2.5 கிலோ அரிசி எத்தனை பேர் சாப்பிட்லாம்? இந்த கொஸ்டின்லாம் கிராஸ் கொஸ்டின். சரி, போ. பிரியாணி வந்த அப்புறம் பேசிக்கிறேன். 15 17 மெம்பர்ஸ். பெரிய செட் போனேன். போட இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு. எவ்வளோ போட்ட? 200 கிராம்ஸ். இஞ்சி 200, பூண்டு 200. ஆமாம், மொத்தம் 400. கிராம் பூண்டு 100 கிராம். என்ன மிளகாத்தூள்? 3 ஸ்பூன் காஷ்மீரி சில்லி பவுடர். 3 ஸ்பூன். என்ன ஸ்பூன்? டேபிள் ஸ்பூன். ஓகே. நான் இதெல்லாம் பார்த்தா நம்பிக்கையாக இருக்கா இல்லை பிரியாணி வரும்னு? காரம் பார்த்தாது. தக்காளி தொக்கு ரெடி ஆகுது. தக்காளி தொக்கா? இது கலர் கோசம். எற கலர் கோசம். ஒருத்தன்
புதினா கொத்தமல்லி ஒரு புதினா, அரைக்கட்டு கொத்தமல்லி, எத்தனை பச்சை மிளகா இருக்கும்? 10 பச்சை மிளகாய். 10 பச்சை மிளகா. கீரையில் பச்சை மிளகா வேண்டாம். கீரை வேணாமா? இன்னும் ஊச்சாச்சு. சில்லி இதாக போடா, ஆஃபா போடல அப்படியே போட்டியா? முழு 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 பச்சை மிளகாய் போட்டாச்சு. பிடிக்குது பார் அடி பிடிக்குது. தள்ளி விடு எல்லாத்தையும். வர தயிர் பாக்கெட் கட் பண்ணுங்க. 6 லிட்டர் கேர்டு. என்ன கேர்டு? என்ன கேர்டா? ஹட்சன் போடலாம். ஆவின் ஆரோக்கியா பிராண்டு. சுத்தமான மாடல இருந்து என்னது ஏதோ ஆட் வருமே எங்கள் வீடு சூடு அது நல்லா ஆல்ரெடி சொல்லுவாங்களே. வேற என்ன வேணும் இது வேலை அப்படின்னு அவங்க முடியும் போது. தயிர் இதெல்லாம் போட்டு ஒரு 30 செகண்ட் கழிச்சு 30 செகண்ட்ஸு. ஓகே. 900 கிராம்ஸ் இது டொமேட்டோ. 900 கிராம். ஓகே. ஸோ இதுதான் தண்ணி. இது பாட்டிலில் தண்ணி ஸ்பெஷல் தண்ணியா? இது நம்ம மாதம்பட்டி சொல்கிற மாதிரி சிறுதானி தண்ணியா? ஏதோ சிறுதானியா ஏதோ ஒரு சமையலுக்கு நீங்கள் ஊற்றுற தண்ணி 900 ml. அதே பாட்டிலில் வந்திருக்கு கணக்குக்காகவா? எனக்கு அதான் மறந்துடுவேன். லேசாக கலந்து விட்டுடலாம். உப்பு எப்போ போடுவீங்க? வரும் கல் உப்பா சால்ட் உப்பா? சால்ட் உப்பு. அதுவும் 3.5 ஸ்பூன். இப்போ அவங்க வீடியோ சொன்ன ஸ்பூனு சின்னதாக இருந்தால் நீங்கள் போடுற ஸ்பூன் பெருசாக இருந்தால் என்ன பண்ணுறது? இவ்வளோ கேள்வி கேட்குறீங்க. மாற்றிப்போ எப்பயுமே ஒன்று தெரிஞ்சுக்கோங்க, கேள்வி கேட்குறது ஈஸி, பதில் சொல்கிறது ரொம்ப கஷ்டம். இப்படிப்பட்ட பிரியாணி தேவையா நமக்கு? ஒரு 10 நிமிஷம் அப்படியே வேகட்டும். தக்காளி போட்டு 5 நிமிஷத்தில் லைட்டாக கொதி வருது. தூள் போட்டோமோ சேம் அதே அளவு அதே ஸ்பூனில் சேம் டீஸ்பூன் 3.5 ஸ்பூன். மூன்று. போட்டு லைட்டாக கிண்டி விட்டுருக்கோம். 500 ml வாட்டர். 500 ml வாட்டர். அப்போ ஃபஸ்ட்டு 900, இப்போ 500. மொத்தம் எவ்வளோ ஆச்சு? 1.4 liters. ஓகே. அது என்ன கணக்கு? 1.5 லிட்டரும் இல்லை, 1 லிட்டரும் இல்லை, 1.4னா? எனக்கு வீடியோவில் சொன்னது அப்படி தான் சொன்னாங்க. ஓகே, மசாலாலாம் போட்டு ரெடி பண்ணியாச்சு. போட்டு க்ளோஸ் பண்ணி வைக்கிறேன். என்னன்னா அடுப்பு ஃபாஸ்ட்டாக தான் வச்சுருக்கேன். ஸோ இது சைட்லேருந்து புகை வரும்போது சிம் பண்ணிவிடுவேன். எவ்வளோ நேரம் புகை வரும்போது தெரிஞ்சால் தான் உண்டு. அப்புறம் சிக்கன் போட்டு மிக்ஸ் பண்ணிடுவேன். காத்திருந்து காத்திருந்து காலங்கள் போயிடுச்சுடா அந்த மாதிரி படுத்துட்டு இருக்கலாம். ஸோ இப்போ 4 பக்கத்தில் இருந்து நல்லா புகை வருது. புகை வருதா? ஓகே தெரியுது. ஓகே டன். அட்டா அப்பா பாகிடுச்சு. இதை கலரணுமா அப்படியே இருக்கட்டுமா? இப்போ அங்கே இருந்தால் பிரியாணி ஆடியன்ஸ் இறங்கி கீழே வந்தாச்சு. அடுத்து அண்டாக்குள்ளே போயிடுவாங்க இறங்கி லேசாக கலந்து விட்டு சிக்கன் போட்டுருவாங்க. எப்படி பிராய்லரா நாட்டுக்கோழியா? நம்ம போடுறது பிராய்லர் சிக்கன். சுகுணா சிக்கனா ஹலாலா? 2.5 kg சிக்கன். லெக்கு நிறைய 4 லெக் இருக்கோ? நான் 2 கிலோ. ஓகே ஓகே.
அக்கா எப்போ வரீங்க? ஏய் தங்கச்சி நாய் கச்சிச்சு போ போ சும்மா அந்த போகும்போது சூன்னு சொல்லிட்டு போப்பான்னாங்க. சூ அவ்வளோதான் முடிஞ்சு போச்சு. அப்போ என்ன பிரியாணி சாப்பிட முடியாதா? சாப்பிடக்கூடாதாமே இப்போ நாய் கடிச்சா? சாப்பிடக்கூடாதாங்க? சரி ஓகே. யூனிட்டி பிராண்ட் பாஸ்மதி ரைஸ். இட்டா அங்கே போடாதா? சுத்தி போட அரிசிய. வரண்டா கொண்டு வாங்க. அந்த மாதிரி இல்லை, அதுக்கப்புறம் தள்ளிக்கிறேன் நான் அரிசி வடியும். கூட நீல் போய் வந்து சொன்னது கரெக்ட் நம்பா. நீ சொன்னது கரெக்ட். என்ன சொந்த முடிக்கோங்க எல்லாம். அதுக்குள்ள இப்பதான் போட்டு அதுக்குள்ள அரிசி குண்டாச்சு. இது பாஸ்மதி அதனால நல்லா சீக்கிரமா வந்துடும். அரை மணி நேரமா ஊறி அதனால தான் நிறைய தண்ணி ஊற்றக்கூடாது. போட்டலாமா? தம் போட வேணாம். ஓகே ஒரேடியாக முடிச்சாச்சு. ஆஃப்டர் ஹோம் மேட் தம். மந்த்ஸ் லேட்டர். ஓகே. மேலே சொம்பு தான் வைப்பேன். சொம்பு அந்த கல்லை பூச்சிடலாம். இந்த பசங்க உரமாவே போதும். எனக்கு பயமா இருக்குது. ஒன்று போடணும். கட்டி வந்து ஆனியன் கவர். லெமன் கவர் ஃப்ரிட்ஜில் ஒன்று. பல போராட்டங்கள் அப்புறமா ரெடியாக இருக்குது. மாஸ்டர் பிரியாணி உடைக்கிறாரு. ஓகே நம்ம உடைக்கிறோம். பிரியாணியா புலாவா? ஆர்டிஸ்ட்